அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 1/2 கிலோ குடல் எடுத்திருக்கோம். குடலை நல்லா அலசிட்டு சுடுதண்ணியில் ஒரு முறை போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்போ மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுலேயே இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு குடலை எடுத்து போட்டு நல்லா வேவிடுவோம். நாங்கள் விறகுல தாங்க இருக்கிறோம். நீங்கள் கேஸில் கூட வச்சுக்கலாம். குடல் குழம்புக்கு எப்படி வறுத்து போடுறோங்கிறது, வெங்காயம் 2 கைப்பிடி போட்டிருக்கேன், கறிவேப்பிலை 2 கொத்து, தக்காளி 2 போட்டிருக்கேன், அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். என்ன பாருங்கள், சோம்பு போட்டிருக்கேன். இதை அப்படியே தக்காளி பழத்தை அரிஞ்சு போட்டு நல்லா வணக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, சோம்பு எல்லாம் போட்டு வணக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு கறி மிளகு பொடி நம்ம வீட்லேயே அரைச்சது, அது ஒரு 4 ஸ்பூன் போடலாம். அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் இந்த வணக்கி அரைக்கிறோம்ல, அதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கறி மிளகு பொடி 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 போட்டேன், இதோட 4 ஸ்பூனு. எப்படி வறுத்து அரைச்சி குழம்பு செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன், கடுகு பொரியுது. அடுத்தது கறிவேப்பிலை 2 கொத்து போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் 1 ஸ்பூனு. ஏற்கனவே வேவிக்கிறம்போது வேறு போட்டிருந்தோம்ல, அதனால் இப்போ போட்டிருக்கேன். இந்த 1/2 கிலோ குடல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வணக்குவோம். நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல சாந்து, அதை ஊற்றுவோம். நல்லா வணங்கிட்டுருக்கு பாருங்கள். நல்லா வணங்குது பாருங்கள். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சாந்து, இந்த சாந்து கொஞ்சோண்டு வறுகறிக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நல்லா குழம்பாக நம்ம குழம்பு வேணுங்கிறதுக்காக வச்சுக்கலாம். நல்லா குழம்பு சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ கறியை கொஞ்சம் வணக்கிக்குவோம். குடலை கொஞ்சம் வணக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கல்லாட்டு தாங்க இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது அப்படியே ஒரு 2 கரண்டி ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போதும். மீதி வணக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இப்போ கறிவேப்பிலை 1 கொத்து போடுறேன். போட்டு ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டுட்டோம், அதனால் இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. இந்த லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போட்டுன்ட்டு லைட்டாக அப்படி கறிட்டு நம்ம குடல் எடுத்து வச்சுருக்குறோம்ல, குடலை வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு ரத்தம் இருக்குது பாருங்கள், இந்த ரத்தத்தை அதுலேயே அப்படியே கரைச்சி விடுவோம். இதில் போட்டு ரத்தத்தை இதில் போட்டு நல்லா கரைச்சி விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தத்தை நல்லா கையை விட்டு 2 தடவை தண்ணியில் அலசிட்டு நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி, இந்த மாதிரி கரைச்சி நல்லா போட்டு வணக்கணும். நல்லா வணங்கிட்டு நம்ம இந்த நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சாந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை அப்படியே ஊற்றிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டு சாப்பிடுதாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பை.